அந்த 9 நாளில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு, வலி இல்லை. வணக்கம். பொதுவாக எல்லாரும் ஒரு நோய்க்கு இந்த டாக்டர்கிட்ட காட்டின குணமாயிடுச்சு, இந்த மாத்திரை தந்தார் அதை சாப்பிட்ட குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். இஸ்லாமியர்களில் சாதாரணமானவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமிய ஸ்காலர்கள் இந்த மாத்திரையில் குணமானது, இந்த டாக்டர் குணமாக்கினான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தான் குணமாக்கினான்னு சொல்லணும். இந்த டாக்டர் தான் குணப்படுத்தினார், இந்த மாத்திரை தான் குணப்படுத்தினான்னு சொன்னாக்கா அது நம்மளுடைய ஈமானை தின்றுடும். ஈமானே இறைநம்பிக்கையை தின்றுடும். அது இறைநம்பிக்கைக்கு எதிரானது. அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறான்னு நம்பணும். அதைத்தான் குர்ஆன் ஹதீதுகள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறது வழக்கமான ஒன்று, உங்களுக்கு தெரியும். ஆனால் மார்க் அறிஞர் பிஜே என்ன சொல்கிறாரு, அதை முதல்ல பார்த்துருவோம். இருமலை பொறுத்த வரைக்கும் அது 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு விடாமல். அதுக்கு எல்லா விதமான வைத்தியம், அனைத்து அக்குபஞ்சர் விட்டுட்டு பாக்கி எல்லா வைத்தியமே சித்தாவிலேருந்து ஆயுர்வேதிக்கிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது அலர்ஜின்ற ஒரு 108 டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு உணவுக்கும் அந்த டெஸ்ட் வரைக்கும் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. ஒன்றுக்குமே வந்து அலர்ஜிக்கு இல்லை, எதுவும் அலர்ஜி இல்லை. அலர்ஜின்னு நினச்சா அலர்ஜி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே சிவனலிசியில் ரஃபீக் டாக்டர்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. சரி, அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் ஒரு 10 நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அது டைம் நின்று வச்சு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து ஆகலை. அவர் பார்த்தோம்னா 10 மாத்திரை 10 நாளைக்கு போடுங்கன்றாரு. பல இடங்கள்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், சரியாகல. ஆமாம் ஆமாம், பார்த்த இடத்துல மாத்திரை கொடுத்தோம். மாத்திரை ஒரு மாத்திரை தான் கொடுத்தாரு. அது வந்து 10 நாளில் அது பழைய சின்ன அளவு இப்போ கொஞ்சம் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. அது ஒன்று. இந்த கால் வலி வந்து ஒரு 3 மாதமாக அந்த முட்டுக்கால் வலி. அதுக்கப்புறம் ஆர்த்தோ எல்லாம் போய் ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்தோம், எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம்னா அது தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் வலி நிற்கவே இல்லை. முட்டுக்கால் வலி வந்து விடாமல் வலி, நடந்தாலும் நின்றாலும் வலியாக இருந்துக்கிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த அபுகதிர் வந்து அவராக வந்துக்கிட்டு நான் இது வேறு மாதிரி விஷயம்னு சொல்லி அவராக வந்து கேட்டார். சரி பண்ணுவோம்னு ஒரு 9 நாளைக்கு அந்த ஆயிலெலாம் போட்டு மசாஜ் மாதிரி ஒரு ஆயுர்வேதிக்கெல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலவையாக ஒன்று பண்ணார். அந்த 9 நாளில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு, வலி இல்லை. ஆனால் அந்த உட்காரும்போது மட்டும் உள்ள வலி மட்டும் இருக்குது. சம்மணம் போட்டு உட்கார்ந்த மட்டும் வலிக்குமே தவிர மண்டிட்டு போட்டால் வலிக்கும். மற்றபடி நடக்கும்போது நிற்கும்போது வலியெல்லாம் சுத்தமாகவே போயிடுச்சு. இந்த வீடியோவில் முக்கியமான சில கிளிப்புகளை மட்டுமே எடுத்து தந்திருக்கிறேன். அதில் என்ன சொல்கிறார் அவர், இந்த மருத்துவர், அதாவது ரஃபீக்குங்கிற மருத்துவர் குணப்படுத்தினார். நானும் இருமலுக்காக அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு 105 டெஸ்ட்டு எடுத்தேன், எதுலேயும் குணமாகலை. இவர் ஒரு 10 நாளைக்கு மாத்திரை இருந்தார், அப்படியே குணமாயிடுச்சு அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, மூட்டு வலிக்காக எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன், அந்த ஆர்த்தோட்ட போனேன், இந்த ஆர்த்தோட்ட போனேன், அந்த டெஸ்ட் எடுத்தேன், இந்த டெஸ்ட் எடுத்தேன், அதெல்லாம் பண்ணியும் வலி நிற்கலை. அபுகதீருங்கிறவர் ஆயுர்வேதம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து மாத்திரை தந்தார். அது இல்லாமல் ஒரு தைலத்தை வச்சு மூட்டில் மசாஜ் பண்ணார், 2 மணி நேரம் மசாஜ் பண்ணார், இப்போ எல்லாம் குணமாயிடுச்சு அப்படிங்கிறார். இந்த அபுகதீர் வந்து அது என்னமோ புதுசாக இப்போ வந்திருக்கு போல், கூசோதெரபினா கூச்சங்காட்டி செய்கிற வைத்தியமாக. அதாவது கால் உள்ளங்காலில் எதையோ வச்சு குச்சி காட்டி குணப்படுத்துகிற முறையாக இந்த கூசோதெரபி. இவர் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணார், குணமாயிடுச்சின்னு சொல்கிறார். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இது சிறுக்கு அது சிறுக்கு, இது குர்ஆனுக்கு எதிரானது, இது ஹதீதுக்கு எதிரானது, இந்த ஹதீது குர்ஆனுக்கு எதிரானதுன்னு உருட்டுற இந்த பிஜே இப்படி இவர் இந்த வைத்தியர் தான் குணமாக்கினார், இந்த மாத்திரை தான் குணமாக்கின்னு சொல்கிறது சிறுக்கு இல்லையா? குர்ஆன் ஹதீது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். முழுமையான சிறுக்கு என்றாக்கா அவர் மருத்துவர்னு மட்டும் சொல்லலை, அவர் ஒரு நபரை குறிப்பிட்டே சொல்றார், இவர் கொடுத்த மருந்தால குணமாகினேன் அப்படிங்கிறார். முதல்ல வந்து மருந்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்குது. அல்லாஹ் நாடினது எதுவாக அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த இடத்துல மருந்துக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆயிடுது.
அது மட்டுமல்ல, அவர் முகமது நபியோட 23 வருட வாழ்க்கை, அவருடைய 63 வருட வாழ்க்கையில் 40 வருடம், அதாவது 3/2 பகுதி ஒரு சராசரி மனுஷனாக தான் இருக்கிறாரு, பின்னாடி தான் வர்றாரு. அந்த பின்னாடி உள்ள 23 வருட வாழ்க்கையில் அவர் யார்கிட்டையும் எந்த மருந்தையும் எடுத்துக்கல அவர். ஆனால் நோய் நிறைய வந்திருக்கு. அவருடைய இறப்பை நோய் தான் சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பேச வேணாம். இதை மருந்து மட்டும் எடுத்துக்குவோம். முதல்ல மருந்து இஸ்லாத்துல இல்லை. சரி, அப்படி இஸ்லாத்திலேயே இருக்கிற மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரான்ல 2 மருந்தை சொல்லுது. ஒன்று குரானே மருந்து, இன்னொன்று தேன் மருந்துங்குது. குரான் சொல்ற தேன் மருந்து ஹதீஸும் ஆமாங்குது. குரான்ல சொல்லப்படாத சில மருந்துகளை ஹதீஸுகள் சொல்லுது. நம்மளை பொறுத்த வரைக்கும், அண்ணனை பொறுத்த வரைக்கும், அண்ணன் குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். குரானுக்கு முரண்பட்ட எதையும் ஏற்றுக்க மாட்டேன்னு வேற அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம ஹதீஸ் பக்கம் கூட போக வேணாம், குரானையும் நம்ம வச்சுக்குவோம். அப்போ ஹதீஸில் சொல்றதை விட்டுட்டு குரான்ல சொல்றதை மட்டும் எடுத்துக்கிறோம். கரைஞ்சிட்டு விட்டுட வேண்டியது வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம இதை பிஜேக்கு மட்டும் சொல்லலை, மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப ஹதீஸ்களை எடுத்துக்கலாம். எனக்கு பிஜே மட்டும்தான் அதெல்லாம் மறுக்கிறார் ஒழிய மற்றவங்க யாரும் மறுக்கல. இந்த 1400 வருஷத்துல பெரிய மறுப்புகள்லாம் வரல. அந்த மறுப்புகள் வலுவாகவும் பேசப்படலை. குரான்ல சொல்லப்படுற மருந்துகள் என்னென்ன? தேன் குரான்ல சொல்லப்படுது. தேன் பொதுவாக சொல்லப்படுது. இது நோய்களுக்கு ஷிஃபான்னு சொல்லப்படுது. முகம்மது நபியை கொடுத்த மாதிரியே தேனிக்கும் அல்லாஹ் வகி கொடுத்ததா சொல்றான். வகிங்கிற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த அளவுக்கு உள்ள தேன் இருக்கிறப்ப அல்லாவே சொன்னதுக்கு அப்புறம் இவர் எதுக்காக இந்த மாதிரி மருந்து மாத்திரையை போய் வாங்கி சாப்பிட்றாருன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் குரான் சொல்லுது, அது இது சொல்லணும். இவர் இந்த தேனை விட்டுட்டு மற்ற மருந்து மாத்திரைகளுக்கு விளம்பரம் படுத்துறாரு. சரியா? விளம்பரம் அதான். இப்ப நம்ம இந்த விவாதத்தை எடுத்துக்கிட்ட காரணமே இவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் மேற்று. அதை விளம்பரம் பண்ணதான். அந்த விளம்பரம் பண்றதுனால தான் நம்ம இதை பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னாக்கா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம இதை எடுத்து பேசுறோம். இது ஒரு பொது விஷயமா அந்த ஆக்கி விட்டார். அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டதுல நம்மளுக்கு யார் நிறைய ஏதோ மருந்துகள் சாப்பிட்றாங்க, போலி மருத்துவத்தில் போறாங்க, எதோ செய்யறாங்க, எதோ சொல்றாங்கன்னா கடைசியில நவீன மருத்துவத்தில் தான் நிக்கிறான். ஆமா, பெரிய பெரிய யோகின்னு சொன்னவன், பெரிய பெரிய யோகா முறையை கையில் எடுத்தவனா கடைசியில உழுவுற இடம் நம்ம நவீன மருத்துவமாக தான் இருக்குது. கோயில்கள்லாம் பூட்டப்பட்டப்ப கூட தொடர்ந்து இருந்த ஒரே இடம் மருத்துவமனை தான். அது அந்த நவீன மருத்துவமனை தான் தொடர்ந்து இருந்துச்சு. 24 hours கொடுக்கக்கூடிய ஒரே மருத்துவமனை அதாக தான் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஹோமியோபதிக்கோ இல்லை வெவ்வேறு மருத்துவங்களுக்கோ நம்ம மற்ற மருத்துவங்களை பற்றி இப்போ பேசலாம். ஆனால் இருந்தாலும் மக்களுக்கான உடனடி சிகிச்சை கொடுக்கிற ஒரு மருத்துவமா இதுதான் இருக்குது. இந்த சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, இன்னும் என்னென்ன எவ்வளவோ இருக்குது. அந்த தெரபி, இந்த தெரபி, இந்த புதுசாக கூசோ தெரபி, இவங்கெல்லாம் மருந்து பேரை சொல்கிறதில்ல. அது ரகசியம்னு பாதுகாக்கிறாங்க. அது வெளியே தெரிஞ்சிட்டா தங்களுடைய பொழப்பு போயிடுன்னு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த மருந்தால் வேலை செய்யலை, இல்லை அந்த மருந்தை வேற ஒருத்தர் எடுத்து இது டுபாங்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்கிறது, இப்படிங்கிறதுக்காக அவங்க மறைக்கிறாங்க. நான் அரசு கல்லூரி, அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் முறையாக படித்து முறையாக பட்டம் வாங்கின சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவர்களை சொல்லலை. இந்த டுபாங்கூர் திலாலங்கடி வேலை பார்க்குற மருத்துவர்களை தான் சொல்கிறேன். இப்படி மாத்திரை மருந்துகளை மறைக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்லிக்கிறாங்க. மாத்திரை பேர் தெரிஞ்சால் மருத்துவம் வேலை செய்யாதான். கடுமையாக மக்களை முட்டாளாக்குறாங்க. அலோபதி மருத்துவம் சொல்கிறது இல்லையே, நவீன மருத்துவம் சொல்கிறது இல்லையே, மாத்திரை பேர் தெரிஞ்சால் குணமாகுதுன்னு அவங்க சொல்கிறது இல்லையே. அவங்க வெளிப்படையாக என்ன மாத்திரை மருந்துன்னு வெளிப்படையாக எழுதி கொடுக்குறாங்களே. மாத்திரை பேரை எழுதி கொடுக்கலன்னா அரசாங்கம் ஒரு குற்றமாக அறிவித்து தண்டனை கொடுக்குது. என்னென்ன வைத்தியங்கள் செய்தோம், என்னென்ன முறையில் செய்தோங்கிற ஒரு ரெக்கார்டு இல்லைன்னா அது ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றமாக அரசு வச்சுருக்கு. அலோபதி மருத்துவர்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த மார்க்கறிஞன் பிஜேக்கு பின்னாடி பல லட்சம் பேர்கள் இருக்கிறாங்க. அண்ணே 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 என்று அவரை துதிபாடி கொண்டு இருப்பவர்கள், அவர் சொல்லுவதுதான் எல்லாமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க.
அவர் ஒரு பிரச்சனையில் அவர் ஆரம்பித்த அமைப்பிலேருந்தே வெளியே தள்ளிட்டாலும் இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் ஏமாத்துறது சிறுக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த போலி திலால் அங்கடி வேலை பார்க்குற மருத்துவர்களுக்கு விளம்பரம் செய்கிறது சிறுக்கா இல்லையா? நிச்சயமா முழுமையான சிறுக்கு. ஏண்டாக்கா இவர் நுட்பமான சிறுக்கெல்லாம் இவர் பற்றி பேசுகிறவர். இவர் தொழில் இவர் ஆரம்பித்தது சிறுக்கு வச்சு தான் இவர் ஆரம்பிக்கிறார் இவர தொழிலை. அதாவது தர்காக்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது எல்லாமே சிறுக்காயிடுச்சு அப்படிங்கிறாரு. இவரே ஒரு ஹதீசுகளை எல்லாம் அவர் குறிப்பிடுறாரு. முகமது நபி சிறுக்கு வச்சதாகவும், ஒரு யூதர் சொல்லி அதை திருத்தி கொண்டதாகவும், கௌபா மேல சத்தியம் பண்ணாரு, வல்லாஹின்னு சொல்லாமல் வல் கௌபா அப்படின்றாரு. அது பெரிய சிறுக்கு. நீங்கள் கௌபாவின் இறைவன் மீது சொல்லணும், கௌபா மீதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று முகமது அதை திருத்திடுறாரு. ஆக்சுவலாக இது குரானில் வகியாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் அது பார்த்தா யூதன்ட்டேருந்து வகியாக வருது. அதோட அதை திருத்திடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு நுட்பமான சிறுக்கு உள்ள இடத்துல இவர் ரஃபீக்கு தான் என்னுடைய மூட்டு வழியை குணமளித்தாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரஃபீக்கை ஒரு அல்லாவாக்கி மற்றவங்களுக்கும் அவர் பரிந்துரை வேற பண்றாரு. இந்த இடத்துல இவர் ஒரு நபி மாதிரியே ஆயிடுறாரு. ஷிஃபா அதாவது நிவாரணம் ரஃபீக் கிட்ட இருக்குன்றார். அதுக்கு எவ்வளவு காசு வாங்கினாதான் தெரியும். பெரிய மருத்துவமனைகள்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அது அவங்க அரசு அங்கீகாரம் பெற்றது. அவங்க ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் பொறுப்பானது. அதில் ஏதாவது குற்றம் செஞ்சு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால் அவங்க செய்கிற விளம்பரம் வேற, இவங்க செய்கிற விளம்பரம் வேற. இருமல் வந்தப்போ போகாத டாக்டரில் எடுக்காத டெஸ்ட் இல்லை, 105 வகையான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தேன், ஆனால் குணமாகல. அப்படி இருக்கும்போது அடுத்து மூட்டு வலி வந்தப்போ ஏன் அலோபதி டாக்டர்கள்ட்ட போய் அத்தனை டெஸ்ட்களையும் மறுபடியும் எடுக்கணும்? நேராக ரஃபீக்கிட்ட போக வேண்டியதானே, இல்லை இந்த அபுகதிர்கிட்ட போக வேண்டியது தானே? என்ன நீங்க தொழில் ரகத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படிலாம் சொன்னா தானே கவர் பண்ண முடியும். இப்ப சொல்ற செய்தி அவருக்குள்ள பிரச்சனையே சொல்லலைங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, எதிரிக்கு யார் இப்ப இந்த வீடியோ பாக்குறவன் அவன் மனசுல பதினு ஒரு செய்தி. அப்ப உங்களுக்கு ஒரு மூட்டு வலி இருந்திருக்கு வச்சுக்க, நீங்க இந்த மாதிரி காட்டிட்டு இருந்திருப்பீங்க, காட்டிக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த செய்தி சொன்னா உங்களுக்கு பழிச்சுட்டு போய் உட்காரும். அட ஆமா, நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம், அப்ப இது தீராது போல இருக்குது. அப்ப நம்ம அண்ணன் சொல்ற மாதிரியே நம்ம ரஃபீக் டைப்பை மருத்துவங்கன்னு போக முடியுங்களா? விளம்பர யுக்தி, அந்த வீடியோ உனக்கு என்ன தேவை இருக்கு? நீ சும்மா ஒரு பயன் பண்ணி போக முடியுதா? இப்போ பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் விளம்பரம் பண்றாங்க. அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க விளம்பரம் செய்யறது தப்புன்னு சொல்லலாமா? இவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை ஒரு வட்டம் போட்டாங்க இல்ல, வட்டம் போட்டப்ப அதுக்குள்ள மருந்து மாத்திரையே வரலையே, இவங்க எப்படி விளம்பரம் பண்ண முடியும்? சுய சிந்தனை இல்லைங்கிறாங்க, சுண்ணாவை நாங்க ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு முன்மாதிரி இருக்குங்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு நிலை, எங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குங்கிறாங்க, பித்தத்து கூடாதுங்கிறாங்க, தக்லீது கூடாதுங்கிறாங்க. இவனுங்க தான் ஒரு வட்டம் மட்டும் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அதுக்குள்ளதானே இருக்கணும். அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயா இருக்கிற மாதிரினாக்கா அங்கே தாராளமா செய்யலாம், நிறைய விளம்பரம் பண்ணலாம், எது வேணாலும் தாராளமா செய்யலாம். ஆனா இவங்க அப்படி இல்லையே. குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆதாரமானது, அடிப்படையானது, உயிரானதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது மட்டும்தானே இவங்க செய்யணும். இவங்க ஏன் அந்த மற்ற மருத்துவங்களை எடுத்துக்கிறாங்க? உங்கள்கிட்ட இந்த மருத்துவத்துக்கு எந்தவித ஆய்வறிக்கையும் ஆய்வுகளும் கிடையாது. என்ன மருத்துவம் செய்தோங்கிற ரிப்போர்ட்டு கூட கிடையாது. அதனால இதை போலி மருத்துவம் தான் சொல்ல முடியும். இப்போ இவர் விளம்பரம் படுத்துகிற மருத்துவம் ஒரு போலி மருத்துவம் தான். ஆமா, இது நம்ம போலி மருத்துவம் அப்படிங்கிறோம், அது போலி மருத்துவம் தான். ஏன்னாக்கா இவங்க இந்த மருத்துவத்துக்குள்ள எந்த விதமான சான்றும் கிடையாது, அது ப்ரூவ் பண்ணாத மருத்துவம். ஏன்னா ஆனா இதை இந்த ஆளு செய்யறதுல நோக்கம், இந்த ஆளுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்ப நீங்க விளம்பரத்தை யாருங்க பண்ணுவா? நீங்க ஒரு சாதாரண டாய்லெட் கிளினிக் யாரு வர்றா? அப்பாஸ் வர்றான். ஒரு தங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு யாரு வர்றா? ராதிகா வர்றா. ராதிகாவுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்பாஸுக்கும் கிளினிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? விளம்பரத்துல நோக்கம் என்ன? விளம்பரம் பண்ற பிரபலமான ஆளா இருக்கணும். ஈமு கோழிக்கு சத்யராஜா வச்சிருந்தாங்க. ஈமு கோழி ஓட்ட சத்யராஜா துரத்தினானுங்க. இருக்கா? அந்த மாதிரியா விளம்பரத்துக்கு வர்றவன் யாரு?
அவன் மக்கள்கிட்ட பிரபலமான ஆளா இருக்கணும். அண்ணன் ரொம்ப பெரிய ஆள் இல்லை, அவருக்கு லட்சக்கணக்கான சிசியர்கள் இருக்காங்க, அதனால நிறையாவே கிடைச்சிருக்கோம். அந்த ரவிக்குங்க டாக்டரு சித்தா, ஆயுர்வேதம், யூனானி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கலந்து ஒரு மாத்திரையை தந்தார். 9 நாள் திண்டங்கிறாரு. அது குணமானது இருக்கட்டும். இப்படி எல்லா மாத்திரைகளையும் கலந்து ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ணால் எந்த மருந்தால் குணமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி தெரியும்? ஒருவேளை இவர் அளவதி மருந்தையும் சேர்த்து கையை கொடுத்துருந்தா இதெல்லாம் ஒரு மருத்துவ முறையா? இதுக்கு இவர் விளம்பரம் செய்கிறாரு, சரியா? அவருக்கு எல்லாம் தனியாக வகி அனுப்பியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நவீன மருத்துவம் எடுத்துன்னு வச்சுக்கலாம். அந்த ஆளுற வயசுன்னா 60 தாண்டிட்டார், 60+ ஆயிட்டார். அப்போ மருந்துகள் வந்து வீரியமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மருந்துகள் குணப்படுத்துகிற நேரத்தில் நீங்கள் ஒரு களிமண் உருண்டியை வாயில படுத்து போட்டுக்கிட்டாலும் அது போட்டு சாப்பிட்டு 3 நாளில் குணமாயிருந்தா கூட நீங்கள் களிமண் உருண்டியை தான் நம்பிங்க. ஏன்னா அண்ணன் அப்படி தான் நம்பிக்கிறார் இந்த மருந்தை. எல்லா மருந்துலையும் போதை ஐட்டம் இருக்கு, குறிப்பாக வலி மருந்துகள்ல. இவர் எப்படி இந்த மருந்து ஹலால் ஃபுட்டை எப்படி ஆக்குறாரு? ஆமாம், சென்ட்டு பாடி ஸ்ப்ரே அடிக்கிறவங்களெல்லாம் கூட அது ஹராமானது, பயன்படுத்தாதீங்க, அது ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும் அதுல ஆல்கஹால் இருக்கக்கூடாது, பாடி ஸ்ப்ரேல. அதுலயும் பொம்பளையா இருந்தாலும் விபச்சாரி. ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு போனாக்கா உரியிறது ஆம்பளை மூக்கு, அவன் விபச்சாரம் அல்ல. நீ ஏண்டி அடிச்சுக்கிட்டு வந்த, அதனால நீ விபச்சாரி. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை. ஆல்கஹால் கூடாதுங்கிறாங்க, மது எந்த ரூபத்திலையும் ஆகாதுங்கிறது தான் இவங்க லாஜிக். மருந்துக்காக ஹராமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தலாங்கிறாங்க, அதாவது குறிப்பா ஆல்கஹாலை பயன்படுத்தலாங்கிறாங்களே. இல்ல, இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். மதுவை பொறுத்த வரைக்கும், அதாவது மதுன்னு தான் சொல்லுது, அந்த மதுவை பொறுத்த வரைக்கும் அங்க சொல்றது பூரா திரவ மது தான். இப்படி இந்த இஸ்லாமிய ஸ்காலர்கள், மார்க்க அறிஞர்கள் எதை சொன்னாலும் மருத்துவத்தை பத்தி சொன்னா கூட ஈஸியா இஸ்லாமியர்கள் நம்பிடுறாங்க. அதே போல ஒரு இஸ்லாமியர் போலி மருத்துவராக இருந்தாலும் அவரையும் ஈஸியாக நம்பி, அவர் இஸ்லாமியருங்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் அவரையும் நம்புகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச காசனி கீரை இருக்குல்ல, பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார்ல அவர். ஆமாம், அதாவது ஏமாறத்துல ஒரு முஸ்லீம் ஆகிட்டா போதுங்க, நீங்கள் ஈஸியாக ஏமாறல, வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பகுத்தறிவாதியாக இருந்தாலும் ஒரு இஸ்லாத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு ஈஸியாக ஏமாத்திடலாம், ஏமாந்துடலாம், ரெண்டுமே செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ள அந்த மார்க்கம். அதனால தான் இனிய மார்க்கம் இருக்குது. ஏமாறுறது ரொம்ப ஈஸி தானே. ஒரு ஏமாறுறது ஒரு அப்பாவி தானே தானே, அது லைஃப்ல தான் போயிட்டே இருக்க முடியாது, ஒரு போகிற மாதிரியா. சொல்லுங்க. இதுல இன்னொன்னு முக்கியமானது, இப்படி விளம்பரம் செய்யறது மட்டும் இல்லை, இவர் ஒரு பொய்யானதை சொல்லி தன்னை நம்பியுள்ள ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏமாத்துறாரு. இப்படி பொய் சொல்றது சிரிக்கு இல்லையா? அதாவது இவர் எப்ப வந்து இந்த மருந்தால எனக்கு குணமானுச்சுன்னு சொன்னாரோ அப்பவே அது சிறுக்கு ஆயிடுச்சு. அது முழுக்க முழுக்க சிறுக்கு. பொய் சொல்றத பாத்தீங்கன்னாக்கா அது அண்ணனே சொல்லுவார். இப்ப 3 தடவை வந்து பொய் சொல்லலாம். என்னடா, மக்களை இணக்கமாக வைக்கிறதுக்கான பொய். இப்ப இது கூட அண்ணன் மக்களை இணக்கமா வைக்கிறதுக்கான பொய்யா கூட எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒருத்தவன் இந்த மருந்து வாங்குறான், ஒருத்தவன் அந்த மருந்து வாங்குறான், ஒருத்தவன் இந்த மருந்து வாங்குறான். இப்ப நான் சொல்றது இவர ரசிகரை மட்டும் சொல்றேன். இப்ப இவர ரசிகர்ல ஒரு 1000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் சில பேர் நவீன மருத்துவத்துக்கு போறான், சில பேர் வந்து யுனானிக்கு போறான், சில பேர் வந்து ஆயுர்வேதத்துக்கு போறான், சில பேருக்கு சித்தாக்கு போறான், சில பேர் ஹோமியோபதிக்கு போறானுங்க. உண்மையிலேயே போறானுங்க. இவங்கள்ட்ட அதிகமா வந்து மாற்று மதத்துல உள்ள மாற்று மருந்துகள்ல போறோம் நம்பாதவங்க தான் இருக்கானுங்க, இந்த முஸ்லிம்ஸ் தான் இருக்கானுங்க அதிகமா. பாக்கி உள்ளவங்க கூட தெரிஞ்சு போயிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப இதெல்லாம் அண்ணன் ஒருங்கிணைக்கிறாரு. ஒரு பொய் மூலமா சமுதாயத்துல ஒரு பொய் சொல்லி ஒருங்கிணைக்கிறாரு. இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதான. ஏற்கனவே அந்த பில்டிங் கரெக்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது ஏமாத்துறதுக்கெல்லாம். சரி, இப்ப இவர் ஏமாத்திட்டாருங்க, இவர் உணர்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இவர் போய் ஒரு அல்லாஹ் நான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னா அண்ணா மன்னிச்சிருவான். ஏன்? அண்ணன் சிரிக்க வைக்கல, ஆனா சிரிக்க வச்சுட்டாரு. அண்ணன் வெளிப்படையா கிரகா சிரிக்க வைக்கல, உள்ளார சிரிக்க வச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும்
எல்லா நாடுனா மன்னிப்பான். ஏண்டாக்கா குரானே சொல்லுது, காளை கன்று வணங்கினார்கள் நாம் மன்னித்தோம் அப்படிங்குது. ஸோ அப்போ அண்ணன் வாதாடு வரல அல்லாட்ட, நான் நீங்க ஏற்கனவே மன்னிச்சுக்கிறீங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், விபச்சாரம் மிகப்பெரிய குற்றம் அப்படி இப்படின்னு கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் விபச்சாரம் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான்ல. மன்னிச்சிருவான். அவனுக்கு வேலை மிச்சா. சரி போ 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 வாய்தா கொடுக்குற மாதிரி தான். போயிட்டு கிளம்பு 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 காத்து வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சொல்லுங்க. பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தை வெறுக்குவாங்க. ஏன்னா அதில் பஞ்சகோமியம் இருக்குது, மாட்டு மருத்துவம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அது இந்து மத வைத்தியம், பிராமணர்களுடைய வைத்தியம்னு அதை வந்து இஸ்லாமிய ஸ்காலர்கள் குறிப்பாக வெறுப்பாங்க. சாதாரண மக்கள் ஆயுர்வேத மருந்துகள் பயன்படுத்தினாலும் இந்த ஸ்காலர்கள் வந்து அதுக்கு கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. ஆமா, இதே மாதிரி மூலாயுசத்தோட சேர்ந்தவங்க இருப்பாங்க. பாமர மக்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது, நிவாரணம் அழிச்சா போதுன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஆயுர்வேத மருந்துல எதையோ கொடுத்தாரு கொண்டாருன்னு சொல்றாரு, இது சிறுக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன் நான் மறுபடியும், சிறுக்குத்தான். இதுல அண்ணன் ஏன் வந்து எல்லாத்தையும் வச்சு கலந்தடிக்கிறாண்டாக்கா, போய் வாங்க போறோம் எந்த மருந்துன்னு தெரியாது அண்ணனுக்கு. இப்ப ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம 2 கட்டத்துக்கு வந்துருவோம். ஒரு மருத்துவத்தை ஆதரிக்கணும்டாக்கா இந்த மாதிரி வந்து பாரம்பரிய மருந்துகள் இருக்குல்ல, அது இன்னைக்கு ஆதரிக்கலாமா ஆதரிக்கூடாது ஒரு சிக்கலான நிலையில தான் இருக்குது. ஏன்னாக்கா நிறைய நிலைகளுக்கு வந்து அது வந்து பாரம்பரியமா நாங்க செஞ்சோங்கிற அடிப்படையில தான் போத ஒழிய அதற்கான ஆதாரங்கள் நிரூபணங்கள் ரொம்ப குறைவு தான், ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இவர் இந்த ஆளுற வேலை அது கிடையாது. இவர வேலை, இவர் அந்த துறை சார்ந்த ஆள் கிடையாது. அப்ப இவர் இது அந்த மக்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இது உயிர் சார்ந்த பிரச்சனை. இந்தாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாற்று மருந்துன்னு சொல்லித்தான் வந்து காலாவதி வைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்றேன், நவீன் பாலாஜின்னு ஒரு ஆள் இந்த முஸ்லீம்களை ரொம்ப மண்டைகளையும் மருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், ஹெட்போ கேர் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே இவனுக்கு நல்லா தெரியும் நம்மளோட மருந்து குணமளிக்காதுன்னு. ஆனா இருந்தாலும் போனோம்னாக்கா நம்ம சிக்கல்ல மாட்டிக்கோமே சொல்லிட்டு போகாமையே இருந்துகிட்டு இருந்தான், வேற வழி இல்லாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். ஆனா கடைசியில அது முத்தி போனதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் சேர்த்தானுங்க நவீன மருத்துவத்துல. கடைசியில முட்டை விட்டு போய் சேர்ந்தது. இதே மாதிரி நம்ம ஆளுங்கள பாத்தீங்கன்னா கேன்சர் சம்பந்தப்பட்டதுக்கு, நிறைய நோய், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் முட்டை விட்டுருவது. கை வைத்தியம் பார்க்குறேன், அந்த வைத்தியம் பார்க்குறேன், காசு பிடிங்கிடுவானுங்க, ஸ்கேன் எடுக்கணும், பெரிய செலவு, அப்படி சொல்லிட்டு முட்டை விட்டு கடைசி கட்டத்துக்கு போறப்ப அங்க கை விரிக்கிற மாதிரி ஆயிடுது. அங்க கை விரிச்சு கடைசியா போய் கை விரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மருத்துவம் எனக்கு கை குடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது பூரா விட்டுருவான். அந்த எண்ட்ல பார்த்துட்டு முடிஞ்சிச்சு இல்லை அதை மட்டும் பேசுவாங்க. இது இங்க வந்து ஒரு இப்போ மக்கள்கிட்ட அந்த மருத்துவம் சார்ந்த அறியாமை நிறைய இருக்குது. பொதுவாக இந்த மாற்று மருத்துவம் செய்கிறவங்க எல்லாம் அதில் செஞ்சு முடிஞ்சு கடைசியில் குளிக்க போகிற நேரத்தில் மீட்டெடுக்க முடியாத நேரத்தில் அலோபதியில் போயிட்டு நான் இந்த அலோபதி டாக்டர்கிட்டையும் காட்டினேன், ஒன்றும் தீரலைன்னு சொல்கிறதும் இந்த மாற்று மருத்துவத்தை நம்புகிறவங்களுடைய ஒரு வழக்கமாக தான் இருக்குது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இந்த வைத்தியம் பார்த்தேன், அதில் எல்லாம் எனக்கு ஒன்றும் குணமாகலை, இந்த டாக்டர்கிட்ட பார்த்தா குணமாகலன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அதில் உங்களுக்கு மான பிரச்சனை வேறு இருக்குது. ஏன்னா மாற்று மருத்துவத்தை அது நல்லா இருக்கும், அது அப்படியானது இப்படியானதுன்னு சொல்லிடுறாங்களா, அப்புறம் குணமாகலன்னு சத்தம் போடாமல் போய் அலோபதியில் போய் காட்டிட்டு ஒன்றும் தீரலை, அலோபதியிலால் ஒன்றும் தீர்க்க முடியலன்னு புலம்பிக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம எனக்கு என்னடா இதுல பிஜேயை பொறுத்த வரைக்கும் பிஜேக்கு பெருசா மருத்துவ அறிவுல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அந்த நான் இவன்ட்ட கேட்டேன் அவன்கிட்ட கேட்டேன்னு தான் போறாரு. அதனால நம்ம பிஜேயை குறை சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில. ஆனா விளம்பரம்ன்றது அயோக்கியத்தனம், பணத்துக்காக நீ செய்யறது, வேற எதுவும் கிடையாது. உனக்கு வந்து முதல்ல உள்ள கூட்டமெல்லாம் விலகிடுச்சுங்கிறதுலாம் நீ ஒரு புது கூட்டத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதுக்காக வேண்டி இப்படி கூட்டத்தை உருவாக்குற. இதனால மக்கள் பாதிக்கப்படும். நம்ம அதைதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றது, பிஜே எதை வேணாலும் திருட்டு தொலைவிட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா விளம்பரம் பண்ணாத, நீ மார்க்கத்தை விளம்பரம் பண்ணிட்டு போ. ஜக்காத்தி இப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல, குர்பானி இப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் வேற, அதுக்கெல்லாம் நம்ம தனி பாயிண்ட் நம்ம பேசிக்கலாம். ஆனா இது மக்கள் உயிரோட விளையாடுறது,
அதனால இதை செய்யக்கூடாது. இது நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல்பாடு. மாத்திரை பேரை சொல்றது சட்டப்படி குற்றம்ங்கிறாரு. மாத்திரை பேரை சொல்லாட்டா தானே சட்டப்படி குற்றமாகும். அரசாங்கம் வந்து என்ன மாத்திரை கொடுத்தாங்க, என்ன வைத்தியம் பண்ணாங்கன்னு சட்டப்படி சொல்லணும்னு சொல்லுது. ஒருவேளை இவர் படித்த லா காலேஜில் மாத்திரை பேரை சொன்னா குற்றம்னு சொல்லியிருக்காங்களோ? அதான் பெரிய கூத்து. இதுலக்கா அந்த மாத்திரைகள் முதல்ல அரசுகிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்காரு. நான் வேண்டாக்கா பிஜேக்கு ஒரு சவாலாக சொல்றேன். இவர் சொல்ற மாத்திரை அரசோட உலகளாவிய மருத்துவ அங்கீகாரம் இல்லாத மாத்திரைங்கிற. அது எப்படி உனக்கு வந்து சட்ட சிக்கலா இருக்கும்? நீ ஊருக்கெல்லாம் சவால் விடுறாரு சொல்லட்டும், அது சட்டபூர்வ மாத்திரை சொல்லிவிட்டு. ஏன்னாக்கா அங்கதான் ஒரு தொழில் ரகசியம் இருக்குங்க. நீங்க மாத்திரையை பொறுத்த வரைக்கும் இந்த பிற மருத்துவத்துல வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வெளியே கிடைக்கக்கூடியது, ஒன்று வெளியே கிடைக்கக்கூடாதது. இப்போ யுனானிலையும் சரி, ஹோமியோபதியும் சரி, ஆயுர்வேதமும் சரி, இதில் சில மருந்துகள் வந்து ஓப்பனாகவே வெளியே கிடைக்குது. ப்ரொடக்ட் ஆகி வெளியே கிடைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. சிலது வந்து சொந்தமாக தயாரிக்கிற மருந்துகள் இருக்குது. அநேகமாக இந்த மருந்து வெளியே கிடைக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்றா இருக்கும். அண்ணன் கடையில் கூட இருக்கலாம். அதனால மருந்துட பேரை சொல்லாம சொல்றாரு. அப்படி இல்லைன்னாக்கா அவங்களே சொந்தமா இடிச்சு தயார் பண்ற மருந்தா இருக்கும். பொதுவாக அண்ணன் வந்து எந்த ஒரு நோய் வந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி பெருசாக பெருமையை போட்டுவார். அது மாதிரி முதுகில் ஒரு கட்டி வந்து அது கேன்சர் கட்டின்னு சொல்லி அதுக்கு இப்போ ரொம்ப இதுவாக கேளுங்க, அண்ணன் உடல்நல தேர்றதுக்கு இதுவாக கேளுங்க, அது கேளுங்க, இது கேளுங்கன்னு அது எல்லா சோசியல் மீடியாக்கள்லையும் வந்துச்சு. என்ன ஆனால் குரான் என்ன சொல்லுது? தேனில் அனைத்து நோய்களுக்குமான மருந்து இருக்குங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த குரான் சொன்ன தேனை நம்பாம இவருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் உடனே ஓடி போய் அளபதியில் வைத்தியம் பார்த்துக்கிறார். ஒரு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. என்ன பாதுகாப்புன்னு கேட்டால், வைத்தியத்திலிருந்தும் வெண்குஷ்டத்திலிருந்தும் சாதா குஷ்டத்திலிருந்தும் கெட்ட நோயிலிருந்தும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி ஒல் ஜுனூனி ஒல் ஜுதாமி ஒமின் செய்யில் அஸ்காம் அப்படின்னு ஒரு படம் போட்டு இதை எல்லோரும் ஓதுங்கள், இந்த கொரோனாவிலிருந்து விடுபடுவதற்கு ஓதுங்கள் ஒரு இமேஜை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. இந்த துவா, இந்த வாசகம் சரியான வாசகம். இதை ஓதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. கொரோனாவுக்கு ஓதுங்கள்ட்டு சேர்த்து அவங்க சொல்லக்கூடாது. இது பொதுவான நோய்களுக்கு ரசூல்லா கற்று தந்த துவா அப்படின்னு போட்டு என்ன செய்யலாம், பரப்பலாமே தவிர இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அஹமது, அபு தாவூத், இப்னு ஹிப்பான், முஸ்னத் அபு யஅலா ஆகிய நூல்களில் இருக்குது. கொரோனாவுக்கு ரசூல்லா கற்று தந்த துவான்லாம் தலைப்பு போட்டு விடுறாங்க. கொரோனாவே ரசூல்லா காலத்தில் இல்லைன்னு கேள்வி வேணாது. எப்படி நம்ம போடணும்னு கேட்டா, எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு நபிகள் கற்று தந்த துவா என்ற தலைப்பில் போட்டு இதை நீங்க கொரோனாவுக்கு ஓதலாம். இப்போ வந்து கூசோதெரபிக்கு விளம்பரம் பண்ணியிருக்காரு. இனிமே இவருக்கு எந்த நோயும் வந்தாலும் இந்த ரவிக்கிட்டையும் இந்த கூசோதெரபிஸ்டையும் போய் தனக்கு மருத்துவம் பார்த்துக்குருவாரா? அலோபதி டாக்டர்கள்ட்ட ஓடுவாரா? ஏன்னா அண்ணனுக்கு தெரியுமில்ல தேன்ல ஒண்ணுமே இல்லைன்ட்டு. எனக்கு அண்ணன் வந்து வியாபாரம் தானே பண்றாரு. இப்ப கூட பாருங்க, இந்த ரஃபைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் தான் பண்றாரு. அப்போ ஒரு வியாபாரி தனக்கு எதை யூஸ் பண்ணணும்னு தெரியும், அடுத்தவனுக்கு எதை யூஸ் பண்ணி கொடுக்கணும்னு தெரியும்ல. என்னக்கா தேன்ல வந்து எதையும் கலக்கலாம் சொல்லல, தேனு தான் ஷிஃபாங்குது. இல்லைன்னாக்கா குரான ஷிஃபாங்குது. இவர் ஓதி தடவணும், ஓதி தடவை இவருக்கு புரியும் இருக்கு. ஏன்னா இவர் விவரமானவர். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அறிவாளிங்க. ஆனா இவர் அடுத்தவனை முட்டாளாக்கிட்டு இருப்பார். அதுதான் இவர் ஸ்பெஷாலிட்டி. இவர் அறிவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னண்டாக்கா, பக்கத்துல எவன் இருந்தாலும் அவனை முட்டாளாக்கிடுவார். அதுல தான் இவர் அறிவாளி. இவர் அறிவாளி இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனை, அவனை நம்பி பேசுறவனை இருக்கிறவனை பூரா முட்டாளாக்கிடுவார். அதுல இவர் ஸ்பெஷலிஸ்ட். அதுல தொடர்ச்சி தான் இந்த மூட்டு வலி. அலோபதி ஒரு ஏமாற்று. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, மனவளக்கலை, யோகா இவைகள்தான் சிறந்தது. இவைகள்தான் உண்மையாக நோயை குணப்படுத்தக்கூடியது என்று சொல்லுபவர்களும் மருத்துவர்களும் யோகிகளும் கடைசியாக போய் விழும் இடம் அலோபதி தான். நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறோம்னா, நீங்கள் எந்த மருத்துவத்தை வேணாலும் பாருங்கள், மாற்று மருத்துவத்தையும் பாருங்கள்.
ஆனால் முறையாக கல்லூரிகளில் படித்து பட்டம் வாங்கின டாக்டர்கள்ட்ட மருத்துவர்கள்ட்ட பாருங்கள். அதுபோல் மாத்திரை மருந்து பேர்கள்லாம் எழுதி தராமல் எதையோ ஒன்று எழுதி கொடுத்து குணமாகனு சொல்லி தந்தாலும் அந்த மருத்துவரையும் புறக்கணிச்சிடுங்க. பொதுவாகவே மருத்துவ பட்டம் பெற்ற மருத்துவர்களை தவிர பிற மருத்துவர்களை புறக்கணிப்பது தான் நமக்கு நல்லது. நன்றி. For detailed analysis, like, share, subscribe, click notification.